நீங்க பழைய பன்னீர்செல்வமா வரணும் என தொண்டர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டனர். ஆனால் தொண்டர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் அதிர வைக்கும்படியாக வந்திறங்கியது ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, 5 பன்னீர்செல்வம். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. அதையே முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க. தேர்தல் நடைபெறும் சமயங்களில் ஒரு வேட்பாளரின் பெயரை மறக்கடிக்கவோ அல்லது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாகவோ வியூகங்கள் வகுக்கப்படும். அதாவது, ஒரு வேட்பாளரின் பெயரில் மற்றொரு வேட்பாளர் களம் இறங்குவது, அதே சின்னத்தை போல மற்றொரு சின்னம் கேட்பது என பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவர். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே தொகுதியில் ஒரே பெயரில் 5 பேர் போட்டியிட்டுள்ளனர். கட்சியும் கிடைக்காமல், அதிமுக சின்னமும் கிடைக்காமல் தனித்து விடப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். தங்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக தேர்தலை சந்திக்கும் OPS மார்ச் 26ஆம் தேதியன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் அதே ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் என்ற பெயரிலேயே மதுரை மேக்கீழார்பட்டியை சேர்ந்தவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக மனு தாக்கல் செய்தார். ஒரே பெயரில் 2 பேர் தானே என ரிலாக்ஸாக இருந்த OPSக்கு அடுத்தடுத்து வந்திறங்கியது இடி. தெற்கு காட்டூரை சேர்ந்த பன்னீர்செல்வம், திருமங்கலம் வாகைக்குளத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம், சோலை அழகுபுரத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் என அடுத்தடுத்து 4 பன்னீர்செல்வங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்திறங்கினர். ராமநாதபுரத்துல போட்டியிருக்கு என்ன காரணம்? மக்களுக்காக உதவி சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இந்த வேட்பாளர் ஏற்கனவே போயிருக்காங்க, நீங்க கரெக்டா என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நான் ஒரு பன்னீர்செல்வத்துக்கு மனுக்காரர் பண்ண சரி, இவர் ஒரு பன்னீர்செல்வத்துக்கு மனுக்காரர் பண்ண வந்திருக்காரு. சரி, இவரோட 5 பேர் அனுப்பி 4 பேர் அனுப்பி. இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயபிரதீப் தன் தந்தையின் வெற்றியை தடுப்பதற்கான வழி இது என வீடியோ ஒன்றில் கூறினார். சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அதிமுக கட்சியே கைவிட்டு போன நிலையில் தனியாக நின்றாவது தன் கௌரவத்தை நிலைநாட்டலாம் என பார்த்தால், ஒரிஜினலை தோற்கடிக்க 5 டூப்ளிகேட்டுகள் இருப்பதா என ஏகத்துக்கும் ஏங்கி போயிருக்கிறார் ஒரிஜினல் OPS. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?